நான் உங்க கவிதா பேசுறேன். இந்த கணிதம் வசப்படும் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ கணிதம் வசப்படும் இந்த நிகழ்ச்சியில நான் உங்களோட ஒரு கதை மற்றும் கணித புதிரோட சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு ராஜா இருந்தாங்க. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு அவரோட கஜானால இருந்து ஒரு திருடன் தங்கத்தை திருடிட்டு போயிட்டான். சரிங்களா? ஒரு திருடன் ஒரு ராஜாவோட கஜானாவில இருந்து தங்கத்தை திருடிட்டு போயிட்டான். சரிங்களா? இப்போ அந்த கஜானாவில இருந்த தங்கத்தை திருடினது யாரு அப்படின்னு ராஜா ஒரு என்கொயரி கமிஷன் வைக்கிறாரு. தங்கம் திருடு போயிட்டது தெரிஞ்சிருச்சு. எந்த அளவு தங்கம் திருடு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை யாருங்கிறதையும் பிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த திருடனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ராஜாவுக்கு அந்த திருடன் ரொம்ப ஏழை, பாவம், அவனோட குடும்பத்தோட வறுமையை போக்கிக்கிறதுக்காக தான் அந்த தங்கத்தை திருடி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பாவம் இல்லையா? சரி, போனா போகுது அப்படின்னு அவரால் விட முடியல. இருந்தாலும் ராஜா தப்ப என்ன பண்ணணும், தட்டி கேட்டே ஆகணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாரு, அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்ன சொன்னாரு, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அந்த டாஸ்க்கை நீ கரெக்டா செஞ்சிட்டியானா நான் உன்னை இந்த குற்றத்துல இருந்து விடுவிச்சிடுறேன், அந்த தங்கத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் என்ன டாஸ்க் கொடுத்தாரு பார்க்கலாமா? மொத்தம் 31 நாள் இந்த மாசத்துக்கு அவன்கிட்ட சொல்றாரு அந்த திருடங்கிட்ட, இந்த மாசத்துக்கு மொத்தம் 31 நாள். அந்த 31 நாள்ல நான் என்னைக்கு வேணா வருவேன். டே 1 வந்தேன்னா, 1ஆம் தேதி வந்தேன்னா எனக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்கணும். 2ஆம் தேதி வந்தேன்னா எனக்கு 2 கிராம் தங்கம் கொடுக்கணும். 3ஆம் தேதி வந்தேன்னா எனக்கு 3 கிராம் தங்கம் கொடுக்கணும். 4ஆம் தேதி வந்தேன்னா எனக்கு 4 கிராம் தங்கம் கொடுக்கணும். இதே மாதிரி 31 நாள்ல நான் எந்த தேதியில வேணாலும் வருவேன். அந்த தேதி என்னமோ அந்த அளவு தங்கத்தை எனக்கு கொடுக்கணும். இப்ப நான் சப்போஸ் 21ஆம் தேதி வரேன்னா எனக்கு 21 கிராம் தங்கம் நீ கொடுக்கணும். ஒரு கண்டிஷன். சரி, ஓகேன்னு சொன்னாலும் இதுல என்ன பண்றாரு, ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்குறாரு. இது எப்படி அப்படின்னா, ஆனா 5 மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட கிராம்ஸ் இருக்கணும். 5 மெஷர்மெண்ட்ல தான் கோல்டு இருக்கணும். சரியா? அது தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. 5 மெஷர்மெண்ட்ல தான் கோல்டு இருக்கணும். எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் அந்த 5 மெஷர்மெண்ட்ல. அதை சேர்த்து கலெக்ட் பண்ணி நான் கேட்குற கிராம்ஸை நீ கொடுத்துடணும். அந்த 5 மெஷர்மெண்ட்டை நீ ஒன்னா சேர்த்து 5 மெஷர்மெண்ட்ல எதை வேணா எடுத்து ஒன்னா சேர்த்து எனக்கு நான் கேட்குற கிராம கொடுக்கணும். சரியா? ஓகே, இதான் கண்டிஷன். அந்த 5 மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிங்க. நான் இப்போ ஆன்சர் சொல்லலாமா? அந்த 5 மெஷர்மெண்ட் என்னன்னா 1, 2, 4, 8, 16. எப்படி அப்படின்னு பாருங்க. எப்படின்னா, இப்போ 1ஆம் தேதி வந்தார்னா 1 கிராம் 1 இருக்கு. சரியா? 1ஆம் தேதி வந்தார்னா 1 கொடுத்துருவாங்க. 2ஆம் தேதி வந்தார்னா 2 கிராம் இருக்கு, அப்படியே அந்த 2 கிராம் எடுத்து கொடுத்துருவாங்க. 3ஆம் தேதி வந்தாருன்னா இந்த 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணி இதுல 1 கிராம்ல 1, 2 கிராம்ல 1 எடுத்து கொடுத்துருவாங்க. சரியா? 4ஆம் தேதி வந்தார்னா ஆல்ரெடி 4 கிராம் இருக்கு, இந்த 4 கிராம் கோல்டை கொடுத்துருவாங்க. ஓகே. 5ஆம் தேதி வந்தா இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணி 5ஆ கொடுத்துருவாங்க. சரியா? 6ஆம் தேதி வந்தா இந்த 4 இந்த 2ஐயும் சேர்த்து 6 கிராம் கொடுத்துருவாங்க. சரியா? 4 + 2. இதே மாதிரி 31 நாளும் அவரால் அங்க இருக்கிற கிராம்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த 5 மெஷர்மெண்ட் ஆஃப் கோல்டை வச்சு அவர் அந்த வர ராஜாவை அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பாருங்க, கரெக்டாக வருதா? இன்னொரு பியூட்டி தெரியுமா இந்த நம்பர்ஸில்? இது மட்டும் இல்லை, இந்த நம்பர்ஸை கவனிங்க. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 5 மெஷர்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு 1 + 1 என்ன? 2. 2 + 2 என்ன? 4. 4 + 4 என்ன?
8. 8 plus 8 என்ன 16. ஸோ இதே மாதிரி 16 plus 16 என்ன 32. ஸோ இந்த மாதிரி இப்போ 32 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதே மாதிரியான மல்டிபிள் கவுண்டிங்ஸ், இந்த மாதிரியான மல்டிபிள் கவுண்டிங்ஸ் அந்த 6 நம்பர்ஸை வச்சு நம்மளால எந்த நம்பரை வேணாலும் இன் பிட்வீன்ல உருவாக்க முடியும். இதுதான் வந்து இந்த நம்பர்ஸோட பியூட்டி. இதே மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் இன் பிட்வீன் 1 to எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். அந்த 1லேருந்து இருக்க ஃபுல் நம்பரையும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த வித்தின் தட் நம்பர்ஸ்குள்ளே. நீங்கள் இந்த மாதிரி கவுண்டிங்கில் எடுத்தீங்களான்னா 1லேருந்து எந்த நம்பரை வேணாலும் உங்களால் ஜெனரேட் பண்ண முடியும் அதில். சரிங்களா? அப்போ என்ன ட்விஸ்ட் வச்சாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்லி 5 மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஆனால் தட் என்ன பண்ணணும், அது 5 அந்த 1லேருந்து அந்த 31க்குள்ளே எந்த நம்பரை வேணாலும் ஜெனரேட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 31 வரைக்கும் சொன்னேன், நீங்கள் 5 மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன், நீங்கள் 6 மெஷர்மெண்ட் எடுத்து 7 மெஷர்மெண்ட் எடுத்து அதான் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. 1னா 1 + 1 2, நெக்ஸ்ட்டு 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 16 32. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி அதுக்கு இன் பிட்வீனில் எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கதையோட மீட் பண்ணுறேன். ஓகே, see you, bye.